உங்கள் குட்டி நட்சத்திரத்துக்கு நக்ஷத்ரா பிரி ஸ்கூல் டே கேரல் சேர்க்கும் வாய்ப்பு. முதலில் பெறுவோர் வெறும் R. மட்டும். நக்ஷத்ரா பிரி ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. 100 நாட்கள் இலவச ட்ரையல். உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி I முதல் 19 வரை BE, BTech, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ் LKG முதல் MTech வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், கரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திற்கு ஒரு புதிய போட்டியாளர் உருவாகியுள்ளார். டெஸ்லா மற்றும் XAI நிறுவனங்களின் தலைவர் எலான் மஸ்க் மேக்ரோஹார்ட் என்ற புதிய நிறுவனத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். இது மைக்ரோசாஃப்டின் மென்பொருள் சேவைகளை செயற்கை நுண்ணறிவு மூலம் நேரடியாக எதிர்கொள்ளும் நோக்கம் கொண்டது. இந்த பெயர் ஒரு வேடிக்கையான தலைகீழ் மாற்றம். மைக்ரோ என்பதற்கு பதிலாக மேக்ரோ என்றும், சாஃப்ட் என்பதற்கு பதிலாக ஹார்ட் என்றும் மாற்றப்பட்டுள்ளது. பெயர் வேடிக்கையாக இருந்தாலும் இந்த முயற்சி மிகவும் தீவிரமானது என்று மஸ்க் வலியுறுத்தியுள்ளார். எலான் மஸ்க் X தளத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதில் முழுக்க AI மென்பொருள் நிறுவனத்தை உருவாக்க XAI உடன் இணைய திறமையாளர்களை அழைத்தார். மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள் மென்பொருளில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் AI அவற்றின் முழு செயல்பாடுகளையும் கோட்பாட்டளவில் பிரதிபலிக்க முடியும் என்று அவர் விளக்கினார். இது ஒரு வேடிக்கையான பெயர், ஆனால் திட்டம் மிகவும் உண்மையானது என்று மஸ்க் தனது பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இது AI-யின் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தும் ஒரு புதிய அணுகுமுறையாகும். அறிக்கைகளின்படி XAI நிறுவனம் ஆகஸ்ட் 1 மேக்ரோஹார்ட் பெயரில் அமெரிக்க காப்புரிமை மற்றும் வர்த்தக முத்திரை அலுவலகத்தில் ஒரு காப்புரிமை விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளது. இந்த விண்ணப்பம் பல்வேறு AI இயங்கும் சேவைகளை விவரிக்கிறது. மனிதனைப் போன்ற பேச்சு மற்றும் உரையை செயற்கையாக உருவாக்கும் நிரல்கள் இதில் அடங்கும். AI மூலம் வீடியோ கேம்களை உருவாக்குதல், நிரலாக்குதல், செயல்படுத்துதல் மற்றும் ரசிப்பதற்கான கருவிகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன. கடந்த மாதம் மஸ்க் தனது X புதுப்பிப்பில் இந்த கருத்தை ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தார். கோடிங், பட உருவாக்கம், வீடியோ கையாளுதல் மற்றும் புரிதலுக்காக பல சிறப்பு முகவர்களை பயன்படுத்தும் ஒரு AI அமைப்புக்கான திட்டங்களை அவர் விவரித்தார். இந்த முகவர்கள் மெய்நிகர் சூழல்களில் மனித தொடர்புகளை பிரதிபலித்து சிறந்த முடிவுகளை அடைய ஒத்துழைப்பார்கள். கடுமையான போட்டிக்கு மத்தியில் இதை ஒரு மேக்ரோ சவால் என்று அவர் அழைத்தார். மைக்ரோசாஃப்ட் மற்றும் அதன் தலைவர் சத்யா நாதெல்லாவுடனான மஸ்கின் உறவு ஏற்ற இறக்கங்களை கொண்டுள்ளது. OpenAI நிறுவனத்திற்கு எதிராக அவர் தொடுத்த வழக்கில் AI நிறுவனம் அதன் அசல் இலக்குகளை விட்டு லாபத்தை நோக்கி நகர்ந்ததாக மஸ்க் மைக்ரோசாஃப்டை விமர்சித்தார். மறுபுறம் மே மாதத்தில் XAI-யின் Grok 3 AI மாதிரிகள் மைக்ரோசாஃப்டின் Azure தளத்தில் கிடைத்தபோது இரு தலைவர்களும் நேர்மறையாக ஈடுபட்டனர். இந்த உறவு ஒரு சிக்கலான வலைப்பின்னல். OpenAI மைக்ரோசாஃப்டை உயிருடன் விழுங்கக்கூடும் என்று மஸ்க் எச்சரித்தார். இதற்கு நாதெல்லா ஒரு அளவிடப்பட்ட பதிலை கொடுத்தார். மஸ்க் தனது Grokன் வரவிருக்கும் பதிப்புகளை விளம்பரப்படுத்துகிறார். Grok 4 போட்டியாளர்களை மிஞ்சும் என்றும், Grok Find இந்த ஆண்டின் இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறுகிறார். அதே நேரத்தில் மைக்ரோசாஃப்ட் OpenAI-யின் தொழில்நுட்பத்தை கோபைலட், GitHub மற்றும் விண்டோஸ் போன்ற தயாரிப்புகளில் தொடர்ந்து ஒருங்கிணைக்கிறது. மேக்ரோஹார்ட் என்பது பாரம்பரிய தொழில்நுட்ப ஜாம்பவான்களை சீர்குலைக்க மஸ்கின் சமீபத்திய முயற்சி. AI-ஐ பயன்படுத்தி மென்பொருள் மேம்பாடு மற்றும் விநியோகத்தை மறுவரையறை செய்வதே இதன் நோக்கம். மேக்ரோஹார்ட் மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு உண்மையான அச்சுறுத்தலாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக இருக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.